ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பலவிதமான பாத்திரத்துக்கான கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னா போத்தி சொர்ண மகாலில் தான். இங்கே வந்து ஆடி ஆஃபரில் சாரீ மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பாத்திரத்துக்கான கலெக்ஷனில் கூட வந்து உங்களுக்கு 50% கிட்ட டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இங்கே வந்து இட்லி பாத்திரத்தில் நிறைய விதமான மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான கடாய் டைப்பு, அதுக்கப்புறம் ஸ்கொயர் டைப்பில் வரக்கூடிய இட்லி பாத்திரம், ரைஸ் ஸ்டீமர் எல்லாமே புதுசாக இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் பாத்திரம் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. சில செலக்டிவான பீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. நீங்கள் நேரில் போய் பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எம்ஆர்பியை விட கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. 2500 கிட்ட வருது. இது பாருங்கள், உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் இருந்தது. சின்ன சைஸில் இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு 1200 கிட்ட வருது. நல்ல 1 லிட்டருக்கு மேலே வர மாதிரியான இந்த ரைஸ் ஸ்டீமர் வந்து 1700 கிட்ட வருது. ஃபுல்லாகவே உள்ள மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பாத்திர வகைகள் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ எம்ஆர்பி வந்து 1800 கிட்ட வருது. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே டேக் காமிச்சிருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நேரில் போய் தான் இது நீங்கள் வாங்கி ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பாருங்கள். நிறைய விதமான இட்லி பாத்திரம் மட்டும் இல்லாமல் சமையலுக்கு தேவையான பாத்திரமுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் பாத்திரம் பார்த்து. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஆடி ஆஃபரில் வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன் இருக்கிறதுனால நான் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இன்னமுமே உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. பாத்திரம் எப்போவுமே அங்கே வந்து 50% எல்லாமே இந்த அடுக்கு டப்பா எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நேரில் போய் பாருங்கள். இதுவுமே வந்து ஸ்டீமர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த கடாய் டைப்பில் வரா மாதிரியான ஒரு பாத்திரம் தான். 2 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து உங்களுக்கு 1600 கிட்ட வருது. இது வந்து உங்களுக்கு 3 அடுக்கு பாத்திரம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஸ்டீமரில் வரக்கூடியதான். கார்ன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த கொழுக்கட்டைலாம் வேக வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான 2 லேயர், 3 லேயர், 4 லேயர் வரைக்கும் வந்து உங்களுக்கு அடுக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் நேரில் போய் பாருங்கள். இதுவுமே 2250 கிட்ட வருது. இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் வரக்கூடிய இட்லி பாத்திரம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு 2 தட்டு, 3 தட்டு அந்த மாதிரி வரும். 4 இட்லி ஊற்றுற மாதிரி வந்து உங்களுக்கு 3 தட்டுக்கிட்ட வருது. ஸ்டீமரோட சேர்த்து வந்து உங்களுக்கு வரும். இது எல்லாமே வந்து டிஸ்கவுண்டில் இருக்கக்கூடியது தான். உங்களுக்கு எம்ஆர்பியை விட உங்களுக்கு கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க. இது எல்லாமே இட்லி பாத்திரத்தில் வரக்கூடியது தான். நார்மலாக நம்ம குக்கர் டைப்பில் வருது, கடாய் மாதிரி வரக்கூடியது, எப்போவுமே இருக்கக்கூடிய ஓல்டு பாத்திரம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான இட்லி பாத்திரம் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. பிராண்டடும் கிடைக்கிது, நானும் பிராண்டடுமே வச்சுருக்காங்க. உங்கள் ஃபேமிலியோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்ன சைஸில் இருந்து வாங்கிக்கலாம். எல்லாமே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல் செட்டு வந்து மினி இட்லி தட்டு வாங்கிக்கிற மாதிரி. இது வந்து தட்டு இட்லி, இடியாப்ப தட்டு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பாத்திரம் தான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஃபரில் இருக்கக்கூடியது. இது எப்போவுமே இருக்கும். நீங்கள் வந்து அப்போ வந்து உங்களுக்கு 50% டிஸ்கவுண்டில் இருந்தது. இந்த மாதிரி அடுக்கு டப்பா வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. 125 கிட்ட வரும். நீங்கள் 2 எடுத்துக்கலாம். இது வந்து 470 கிட்ட வருது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். ஆடி மாதம் போய் எடுத்ததுனால நல்ல கூட்டமாக இருந்ததுனால மோஸ்ட்லி நான் வந்து அப்படியே லைட்டாக பார்த்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பாத்திரம் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நேரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி கிண்ணம், அந்த டோப்பெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுவுமே வந்து உங்களுக்கு 3, 4 அந்த மாதிரி இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த நெட்டு மாதிரி பேக் வரும்ல, அதில் போட்டு வச்சுருக்காங்க. மசாலா டப்பாவும் எக்கச்சக்கமாக இருக்குது. மெயினாக வந்து இந்த அடுக்கு டப்பா நீங்கள் வாங்கிக்கலாம் 1+1ல். இந்த இட்லி பாத்திரம் வந்து உங்களுக்கு இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 3 விதமான தட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு தட்டு இட்லி, இடியாப்ப தட்டு இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ட்ரே இருந்தது. 2 தட்டு தான் இருக்குது பாருங்கள். இட்லி தட்டும் உங்களுக்கு தட்டு இட்லி, இடியாப்ப தட்டு வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. டைமண்ட் அப்படிங்கிற பிராண்டில் வருது. ஸோ 4000 கிட்ட வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிளேட் எல்லாமே ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு 50% டிஸ்கவுண்டில் இருந்தது. நல்லா அழுத்தமாகவே இருந்தது பிளேட்டெல்லாம். கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துட்டு ஜஸ்ட் இப்போதைக்கு போய் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் கண்டிப்பாக வித் ப்ரைஸோடு உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆடி ஆஃபரில் க்ரௌட் அப்படிங்கிறதுனால எனக்கு பாத்திரத்தில் சரியாக வந்து எடுக்க முடியல. ஆனால் ஆஃபரையும் விட முடியாது இல்லையா, அதனால் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் ஐடியா மாதிரியாவது இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போய் பாருங்கள். பிராண்டட் ஐட்டத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த எம்ஆர்பியை விட கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இண்டஸ் வேலி எல்லாமே கூட வந்து உங்களுக்கு பிராண்டடில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான வெரைட்டியுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஆப்பக்கடாய், குழிப்பணியாரக்கல் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. இது வந்து 465 கிட்ட வருது.
இது எல்லாமே வந்து உங்களுக்கு இண்டஸ் வேலியில் வரக்கூடியது. எல்லாமே வந்து குழிப்பணியாரக்கல், அதுக்கப்புறம் வந்து அந்த சீசனிங் பண்ணது எல்லாமே 1400 தான் வருது பாருங்கள். இதுவுமே வந்து எல்லாமே எம்ஆர்பிலேருந்து கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. பேனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குழிப்பணியாரக்கல், ஆப்ப சட்டி சுடுறது, அது எல்லாமே வந்து சீசனிங் பண்ணி வச்சுருக்காங்க. தோசைக்கல் எல்லாமே கிடைக்கிது. கிரில் பேன் வந்து மெயினாக 2 in 1 யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுவுமே நான் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சீசனிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து 1198 கிட்ட வருது. குழிப்பணியாரத்தில் வந்து உங்களுக்கு அந்த கேவிட்டி அந்த குழிகளுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேரி ஆகுது. உங்களுக்கு சைஸுமே வேறு வேறு இருக்குது. இதுதான் வந்து 2 in 1 யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பக்கம் நம்ம தோசை வார்த்துக்கலாம், அந்த பக்கம் நம்ம கிரில் பேனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து 40-50% டிஸ்கவுண்டில் இருக்கக்கூடியது. நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்தோம் இல்லையா, இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் 1500 கிட்ட வருது. தட்கா பேன், தாளிப்பு கரண்டி கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் 499 தான். அதிலே ஸ்டீலில் வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியான பாத்திரம் கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஆஃபரில். பெரிய பெரிய பிரியாணி பாட்லாம் நீங்கள் வாங்கணும், நல்ல பெரிய சைஸ்லலாம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம். போத்தீஸில் எக்கச்சக்கமான வெரைட்டி வந்து சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேரி ஆகும். உள்ளே வந்து மேட் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி ஒரு கிரேவி பிரியாணியெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு பெரிய பெரிய சைஸில் கடாய் மாடலில் வரக்கூடியது மாதிரி வந்து உங்களுக்கு வெரைட்டி வந்து அதிகமாக இருக்குது. இங்கே போனீங்கன்னா நீங்கள் பாத்திரமுமே பார்த்துட்டு வாங்க. பிளாஸ்டிக் ஐட்டம், உங்களுக்கு ஸ்டீல் ஐட்டம் எல்லாமே கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து 2000 கிட்ட வருது. சொன்னேன் இல்லையா, எல்லாமே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. நீங்கள் சிங்கிளாக எடுத்துக்கலாம், இல்லைனா அந்த 3 இருக்க காம்போவாக கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வீட்டுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய பாத்திரத்துக்கான வீடியோவில் நம்ம எப்போவுமே போடுற மாதிரி டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். சாஸ் பேன், அந்த டீ போடுறது, உங்களுக்கு வித் லிட்டு, வித்தவுட் லிட்டு, ஹேண்டிலில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாம் நமக்கு நார்மலாக எப்போவுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான குட்டி குட்டி பாத்திரமுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது போத்தி சொர்ண மகாலில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே பாத்திரம் வாங்கியிருக்கீங்களா, அந்த மாடியில் போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். காஃபி ஃபில்டர் எல்லாமே கூட இங்கே புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. ஹோட்டலுக்கு தேவையான பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து கீழே சாரியெல்லாம் எடுத்துகிட்டு மேலே ஒரு காஃபி சாப்பிட்லாம், மேலே தானே வந்து உங்களுக்கு கஃபே இருக்குது, ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு போகும்போது தான் உங்களுக்கு பாத்திரத்துக்கான கலெக்ஷன் பார்த்தேன். அதுவும் ஆடி ஆஃபர் அப்படிங்கிறதுனால கேக்குவா வேணும், சரி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படிங்கிறதுனால தான் டக்குன்னு எடுத்துட்டேன். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சரியாக டேகு அந்த ரேட்லாம் காமிக்காதது தப்பு தான். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா. ஆனால் நீங்கள் பாத்திரம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஷேப் வேறு எல்லாம் கிடைக்கும் எப்போவுமே போத்தீஸில். இதெல்லாம் பாருங்கள், இந்த அடுக்கு டப்பாவில் பருப்பு இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ரேட்டில் வரும். ஆனால் ஸ்டார்டிங் வந்து ஒரு 400க்கு மேலே தான் வரா மாதிரி இருக்கும். இதெல்லாமே அதில் நிறைய விதமாக வச்சுருப்பாங்க. இந்த மாவு டப்பாலாம் நம்ம போட்டு வைப்போம் இல்லையா, அது எல்லாமே கிடைக்கும். இது வந்து 598 வருது. ஸ்கொயர் டைப்பில் ஸ்டீல் பாத்திரம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எப்போவுமே லாங் லைஃப் கொடுக்கும். பிளாஸ்டிக்லாம் வாங்கி நம்ம அப்பப்போ வந்து தூக்கி போடுறதுக்கு ஸ்டீல் வாங்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே வந்து நமக்கு லாங் லைஃப் கொடுக்கும். ஸோ ஃப்ரிட்ஜ்லேயுமே நமக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து ஸ்டீல் பாத்திரமுமே நம்ம வாங்கி வச்சுக்கலாம். கருவேப்பிலெலாம் போடுறதுக்கு அந்த பாக்ஸ் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. அடுக்கு டப்பா உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. 50 கிராமில் இருந்து நீங்கள் எத்தனை கிலோ குவான்டிட்டியில் போடுற மாதிரியான அடுக்கு டப்பா வேணும் அப்படின்னாலும் போத்தீஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இதில் வந்து ப்ளெயினாக கிடைக்கிது. வெளியில் மேட் ஃபினிஷிங்கில் வச்சுருக்காங்க. லைன் போட்டால் மாதிரி இருக்கும். சிலதில் வந்து ஒரு எனாமல் கலரிங்கில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிரபா பிராண்ட் இருக்குது, ப்ரீமியம் பிராண்ட் இருக்குது. ஸோ நிறைய விதமான பிராண்டுமே வச்சுருக்காங்க. டேஸ் பிராண்ட் இருக்குது. இதெல்லாம் நல்ல கனமாக இருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் ரேட்டு வரும். ஆனால் பாத்திரம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து 115 தான் வருது.
இது எல்லாமே அடுக்கு டப்பாவில் வரக்கூடியது. எப்போவுமே இந்த கலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து டக்குன்னு சரி போட்டுடலாமே. ஆஃபருமே வந்து உங்களுக்கு இன்னும் போயிட்டு தான் இருக்குது. பாத்திரத்துக்கான ஆஃபர் எப்போவுமே வச்சுருப்பாங்க. இட்லி பாத்திரம் கூட வந்து உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் நான் ஒரு விசிட் போய் அந்த ஆஃபர்லாம் இருக்கா மறுபடியும் உங்களுக்கு தேவைப்படுற வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நான் ஆடி முடிஞ்சிடுச்சு இல்லையா, ஆஃபர் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும்ல. ஸோ அதையுமே பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதிலே வந்து அகலமான அடுக்கு டப்பா வேணும், நெய்யெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் போட்ட மாதிரி வச்சுருக்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கிற மாதிரியான பாத்திரமுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து தயிர் ஊற்றி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மூடியோடு போட்டு. நல்லா இருந்தது. 510 கிட்ட வருது. பெரிய சைஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து 563. இதெல்லாம் வந்து ஆஃபர் கிடையாது. ஆஃபர் வந்து நீங்கள் அந்த படிக்கட்டு ஏறும்போதோ இல்லைனா அந்த லிஃப்ட்டுக்கிட்ட வரும்போதோ வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. மெயினாக ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே இருக்கக்கூடியது ஆஃபரில் இருக்கக்கூடிய பாத்திரம் தான். நீங்கள் வந்து போனீங்கன்னா பாருங்கள். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு அதே அந்த ரேட் தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஆஃபர்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸில் வந்து அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. மெயினாக அங்கே தான் வந்து இட்லி பாத்திரம் இருக்கும். கண்டிப்பாக இட்லி பாத்திரம் வாங்கணுன்னா நீங்கள் போய் பாருங்கள். இதெல்லாம் செட்டு செட்டாக இருக்கக்கூடியது. இந்த பானை எல்லாமே வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. சாதம் வடிக்கக்கூடியது. ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 250 அந்த ரேஞ்சிலே இருக்கும். இது சைஸ் வாரியாக இருக்கிறதுனால உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது 204 ரூபா. ஒரு கிலோ 2 இதெல்லாம் 1 கிலோவுக்கு மேலேயே பிடிக்கும். காப்பர் பாட்டம் இருக்கிற மாதிரியான பாத்திரம் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. மெயினாக மசாலா டப்பாவும் நிறைய வச்சுருக்காங்க. அதுவுமே நான் எடுத்திருப்பேன். உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் மேலே கிளாஸ் லிட்டில் வரா மாதிரி அதில் டிஃப்ரெண்ட்டாக மசாலா டப்பா வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் பாருங்கள். அதுவுமே நிறைய வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ முன்னாடிலாம் அடிக்கடி போடுறதுனால நமக்கு ஞாபகம் இருக்கும் பாத்திரத்தில் என்னெல்லாம் எடுக்கணுங்கிறது. இப்போ ரொம்ப லாங் பிரேக் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஓவரால் எப்படி எடுக்கிறதுங்கிறதே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா கூட்டம் வேறு, உங்களுக்கு ரேட்டு வேறு காட்டணும், எந்த மாதிரியான பாத்திரம் உங்களுக்கு புதுசாக இருக்கிறத காட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனை கொஞ்சம் டவுட்டு தான் வந்து இருந்தது. இருந்தாலும் ஓரளவு நான் எடுத்து காமிச்சிருக்கேன். இது வந்து இந்த பன்னீர்லாம் வந்து பண்ணுறாங்கல்ல அதுக்கு உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ அதுவுமே கிடைக்கிது இங்கே. தட்டிலே வந்து உங்களுக்கு ஷேப் வேறு வேறு கிடைக்குது. ட்ரே வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. குட்டி குட்டி கடாய் எல்லாம் மெயினாக வச்சுருக்காங்க. கடாயில் எல்லா விதமான சைஸஸுமே கிடைக்குது. இது எப்போவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு நினைக்கிறேன், கிரேவி எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டிலலாம் நம்ம வந்து பெரிய சைஸில் வாங்கி நம்ம சமைப்போம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு எப்போவுமே வச்சுருப்பாங்க. நான் சும்மா நார்மலாக போகிற அன்னைக்கு இதெல்லாம் பார்ப்பேன். நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் இது எல்லாமே. இது வந்து நல்ல கனமாக இருந்தது. 328 கிட்ட வருது. குட்டி குட்டியான பாத்திரம் கூட வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா போத்தி சொர்ண மகாலில் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து 2 பக்கம் கைப்பிடி பிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம பிடிச்சி இது பண்ணுவோம் இல்லையா, அதுவுமே கிடைக்கிது. லென்த்தியான கைப்பிடி கிடைக்கிது. அக்ரலிக் மட்டும் இல்லாமல் ஸ்டீலில் வந்து உங்களுக்கு கைப்பிடி வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேன் கேக் பண்ணுறது, குட்டி குட்டி ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. மசாலா டப்பா பார்த்தோம்ல, அது நான் சொன்னேன்ல, அது பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மசாலா டப்பா. உங்களுக்கு அதில் வந்து எத்தனை டப்பா அது குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேரி ஆகும். நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதிலே வந்து 3 6 கிண்ணம் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. 50 கிராம் போடுற மாதிரி, 100 கிராம் போடுற மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1500 கிட்ட வருது. இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் எப்போவுமே எல்லா கடையிலையும் கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு 100 கிராமுக்கு மேலே பிடிக்கும். இது ப்ளெயினாக நார்மலாக வாங்கிட்டோன்னா 600-700 வரும். ஸோ கொஞ்சம் வந்து உங்களுக்கு மேலே கிளாஸ் லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்லலாம் வாங்குறதா இருந்தால் ஒரு 1000க்கு மேலே வரும். இது நார்மலாக வரக்கூடியது. நல்ல பெரிய சைஸ்லேயே கிண்ணம் கொடுத்துருக்காங்க. குட்டி ஸ்பூனுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.